வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ஹைட்ராபாடி வெஜிடபிள் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து தயிர் போட்டுக்கோங்க. தயிர் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர், கேரட், பீன்ஸு, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 1/2 hour ஊறணும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2.5 கிளாஸ் 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதற்கான அளவு தான் நான் சொல்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸ் வெங்காயமில் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி இது கூட போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் வந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரை பண்ணணும் அது. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ 2த்துலேயுமே காரம் இருக்கும், ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் காரம் இருக்கும். சால்ட்டு வந்துட்டு இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்துட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபுல்லாக பாயில் ஆகலை, ஒரு 50% வந்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 50% தான் வெந்திருக்கும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ரைஸ் தனியாக செய்யணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஹைட்ராபாடி சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3 லவங்கம், 2 பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நம்ம தண்ணி வந்துட்டு சாதம் வந்துட்டு நம்ம தனியாக தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அளவு வேண்டாம் தண்ணிக்கு. நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி எப்படியும் நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு சாதம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு தனியாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த காய்க்கு தனியாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் ஈவனாக இருக்கணும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்கும். இப்போ எடுத்து பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸை இதில் போட்டுட்டு, இதுவும் வந்து 50% தான் நம்மளுக்கு வந்துட்டு ரைஸ் வெந்து இருக்கணும். ஃபுல்லாக பாயில் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம தம் தான் போட போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கோங்க. இது ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ஸோ பாருங்கள், ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து இருந்தால் போதும். 50% தான்
பாயில் ஆகிருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதில் ரைஸ் போட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த ரைஸை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் தனியாக. ஸோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு கிளிப்பிங் எடுக்கலை. அந்த வெங்காயத்தோடைய ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லாது, வெங்காயம் தான் அது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ரைஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சேமே இதில் சும்மா 2 போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வாசனை கொடுக்கும். ஸோ இதில் வதக்கும் போது இது தனியாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. அப்புறம் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமான ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. புதினா வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றாத. இப்போ இந்த காய் வந்துட்டு வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. காய் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க, சிம்மிலே வைங்க. காய் ஓரளவுக்கு வெந்துடும். உப்பு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைனாக்கா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது கம்மியாக இருந்தது, ஸோ அதனால் இந்த காய்க்கு தேவையான உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரைஸும் சைமல்டேனியஸ்லி சாப்பிட்டு பாருங்கள், உப்பு இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டாக்கா 2 கலந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காயில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரைஸை வந்து நான் ஃபுல்லாகவே வடிக்கலை, அந்த ஜல்லி கரண்டியில் தான் வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஆனியன் வந்துட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. மேலே வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு சாஃப்ரான் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். குங்குமப்பூ அது வந்து ஜஸ்ட்டு கலருக்காக. ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே மேலே ஊற்றிட்டு அப்படியே தம் போட்டுடணும். தம் போடுறதுன்னா நம்ம ஜஸ்ட்டு தட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சாலே போதுங்க. நம்ம வந்துட்டு கல் அது இதெல்லாம் வைக்கவே தேவையில்ல. சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு அதுவே நல்லா பூத்து ரைஸு செமையாக வந்துடும். பாருங்கள், தம் போட்டால் மாதிரியே இருக்கும். தம் போடுறது ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சாலே போதும். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ரைஸு சூப்பராக வெந்துடும். பாருங்கள், சூப்பராக பொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். ஹைதராபாடி வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.